என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா வெஜ் பன்னீர் சேலட் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு பாருங்க நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சேலட் வந்துங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது பாருங்க. பன்னீரை பாருங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமா வெறும் மிளகாத்தூளுங்க, சால்ட் கொஞ்சங்க, கொஞ்சமா குறு மிளகுத்தூளுங்க. பாருங்க இதெல்லாம் சேர்த்திட்டு என்ன செய்யறீங்க அப்படின்னா நல்லா ஏகத்துக்கு படுற மாதிரி நல்லா இப்படி குலுக்கி விடணுங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னா நல்லா ஒரே மாதிரி படிஞ்சிருங்க இந்த பன்னீரோட. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள் 2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம எல்லாம் மிளகு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அந்த பன்னீரை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு 10 நிமிஷம் அப்படியே நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. பாருங்க 10 நிமிஷத்துலேயே நல்லா பன்னீர் வெந்துருச்சுங்க. இவ்வளவுதாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்க கெட்டியான தயிருங்க 2 கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த தயிரில் பாருங்க 1/2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி சில்லி ஃப்ளாக்ஸுங்க, சால்ட் கொஞ்சங்க, குருமிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த வெஜ் சேலட்க்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறேன்னா வெள்ளரிக்காய் பாருங்க மேல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. கொஞ்சமா பெரிய வெங்காயம், மீடியமா நாட்டு தக்காளி 2, சின்ன கேரட் துருவி வச்சிருக்கிறேங்க, கொஞ்சமா மாதுளம்பழம், அது கூட பாருங்க கொஞ்சமா லெட்டஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளை எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், நம்ம தவால வணக்கி வச்ச பன்னீருங்க, கேரட் கொஞ்சம், லெட்டஸ் இலை கொஞ்சம், மாதுளம்பழம், இது கூட பாருங்க நம்ம கலக்கி வச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமா மல்லித்தலை தூவிடலாங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜ் பன்னீர் சேலட் சூப்பராக செஞ்சாச்சுங்க. எல்லாமே பாருங்க கலக்கி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். இனி சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. காய்கள் இதெல்லாம் கட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுங்க. உடம்புக்கு அவ்வளோ சத்தானதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.